உங்களோட பேச்சுக்கள்ல மோடியை பத்தியான விமர்சனம் அதிகமாயிட்டே வருது. மோடி தனிப்பட்ட அவர் பிரதமரான உடனே முதல்ல நான் தான் திமுக சார்பா கலைஞர் சார்பா அவருக்கு வாழ்த்து சொன்னேன். அதனால மோடியை பற்றி தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் எந்த கோபமும் கிடையாது. அவருக்கு வேண்டுமானால் அத்வானி கோபமாக இருக்கலாம், முரளி மனோகர் ஜோஷி கோபமாக இருக்கலாம், அவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கலாம், அது வேற, அது அவங்க பாலிடிக்ஸு. அவர் பிரதமராக வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்க எல்லா மக்களுமே சேர்ந்து ஒரு பெரிய மெஜாரிட்டியோட ஓட்டு போட்டு பிரதமரை உட்கார வச்சிருக்கிறாங்க. அது எதையாவது செஞ்சிருக்கிறாரா? அது ஏதாவது வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டிருக்கா? சேடிஸ்ட் மனப்பான்மையோட இன்கம் டேக்ஸை பயன்படுத்துறது, அமலாக்கத்துறையை பயன்படுத்துறது, சிபிஐ பயன்படுத்துறது, நீதிமன்றத்தில் தலையிடுறது, தேர்தல் கமிஷனில் இன்டர்ஃபியர் பண்ணுறது, இப்படி ஒரு அக்கிரமங்கள் நடந்துகிட்டு இருக்கு. மாநில உரிமையெல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு, ஒன்றா போயிட்டு இருக்கு. ஏழை எளிய மாணவர்கள் மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் டாக்டராக வர்றதெல்லாம் தடுக்கக்கூடிய அளவில் நீட்டு பிரச்சனை வந்திருக்கு. அதை பற்றிலாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி ஒரு கரப்ஷன் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. கண்ணுக்கு தெரிஞ்சு நடக்குது, எல்லாத்திலும் நடக்குது. நீதிமன்றம் வரை போயிருக்கு. சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி முதலமைச்சர் மேலே சிபிஐ விசாரணை நடத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. அது போய் சப்போர்ட் பண்ணி அங்கே ஸ்டே வாங்குற அளவுக்கு அவங்கெல்லாம் துணை நிற்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அந்த கோபத்தில் தான் நான் எக்ஸ்போஸ் பண்ணுறேன்னே தவிர வேறு தனிப்பட்ட முறையில் இருக்கும்.